ஹலோ மக்களே! வெல்கம் பேக் டூ தி ஃபுட்பால் ஆடோசி தமிழ். நம்ம ரூபன் ஆமரிமோட சாக்கிங் நியூஸ் வந்து ஒன் பை ஒன்னா வந்துகிட்டே இருக்கு. ட்விட்டர்ல, அப்புறம் ஃபேப்ரிசியோ ரொமானோ வழியா, அப்புறம் சோசியல் மீடியா எல்லாத்துலயுமே வந்து ரூபன் ஆமரிம் சாக் பண்ணுவானா? இல்ல அப்படியே இருப்பானான்னு சொல்லிட்டு அந்த நியூஸ் தான் போயிட்டே இருக்கு. அதுக்கு முன்னாடி நம்ம யுவேஃபா சாம்பியன்ஸ் லீக் வந்து நேத்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ அத பத்தி லைட்டா ஒரு இன்ட்ரோ பார்த்துருவோம். என்னென்ன மேட்டர்ன்னு பார்த்தீங்கன்னா, டோட்டனம், அப்புறம் ரியல் மேட்ரிட், அப்புறம் ஆர்சனல், அப்புறம் பொருசியா டாட்மண்ட் வர்சஸ் யுவென்டஸ் மேட்ச் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரா இருந்துச்சு. நான் லைவ்ல பார்த்தது வந்து ஆர்சனல் வர்சஸ் அத்லெட்டிக் பில்பாவ் இந்த மேட்ச் பார்த்தேன். அப்புறம் ரியல் மேட்ரிட் வர்சஸ் மார்செல் மேட்ச் இந்த மேட்ச் பார்த்தேன். எஸ்பெஷலி எனக்கு ஒரு மேட்டர் தோணுச்சு இந்த மேட்ச்லாம் பார்க்கும்போது, அத்லெட்டிக் பில்பாவ், வில்லாரியல், அப்புறம் மார்செல் இந்த டீம்ஸ் எல்லாமே அந்த மிட் டேபிள்லேருந்து அந்த டாப் 4 இந்த பொசிஷனுக்கு தான் வந்து ஃபைட் பண்ணிட்டே இருப்பாங்க. பட் சாம்பியன்ஸ் லீக் பொசிஷன்ல இப்போ இருக்காங்க. பட் ஓவராலா பார்த்தீங்கன்னா, இந்த டேபிள்ல தான் இருப்பாங்க. இவங்களே இந்த அளவுக்கு ஒரு டாமினன்ஸ் ஃபுட்பால், ஒரு பிராண்ட் ஆஃப் பிளே ஸ்டைல்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த பொசஷன்ல வந்து இப்படி இன்டென்ஸா காட்டுறது, அப்புறம் சான்ஸ் கிரியேஷன்ல வந்து இவ்ளோ இன்டென்ஸா இருக்கிறது. இந்த மாரி ஃபுட்பால் இவங்களே ப்ளே பண்ணும்போது, ஒய் கான்ட் வி டூ தட்? இந்த கொஸ்டின் வந்து எனக்கு நேத்து தான் வந்துச்சு. ஏன்னா, அத்லெட்டிக் பில்பாவ் ஆர்சனல் கூட ப்ளே பண்ணும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஆர்சனல் வந்து கிளியர் கட்டா சான்ஸஸ் கிரியேட் பண்ணது வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. அத்லெட்டிக் பில்பாவ் ஒன்ஸ் அகைன் வந்து சான்ஸஸ் கிரியேட் பண்ணிட்டே இருந்தாங்க. பேக்லேருந்து, மிட்ஃபீல்ட்லேருந்து அட்டாக்குக்கு போறதுக்கு வந்து அவங்களுக்கு ஒரு ஜஸ்ட் லிட்ரல் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் தான் தேவைப்பட்டுச்சு. ஆர்சனலோட பேக் 4 அந்த பேக் 4 சிபி ப்ளே பண்றதுனால தான் அவங்க தப்பிச்சாங்க. இல்ல அப்டின்னா, நேத்து ஆர்சனல் காலி அப்டின்னு தான் நான் சொல்லுவேன். அண்ட் மார்சேலும் குறை சொல்றதுக்கு இல்ல. ரியல் மேட்ரிட்ட போட்டு தாக்கிட்டானுங்க. ரியல் மேட்ரிட் 2 பெனால்டில தான் நேத்து வின் பண்ணாங்க. மார்சேல் வந்து 4 டூ 5 சான்ஸ் கிளியர் கட் சான்ஸ் கிடைச்சுச்சு. பட் அன்லக்கி தே டிட்ன்ட் ஸ்கோர் தட். அண்ட் வில்லாரியலும் டோட்டனம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஓன் கோல் தான் வில்லாரியல் ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. அண்ட் வில்லாரியல் பார்த்தீங்கன்னா 11 ஷாட்ஸ் ஆன் டார்கெட். சாரி 11 ஷாட்ஸ் அதில 2 ஷாட்ஸ் ஆன் டார்கெட் அண்ட் டோட்டனம் பார்த்தீங்கன்னா 1 ஷாட் ஆன் டார்கெட். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது எப்படி இவங்க ப்ளே பண்றாங்க? எப்படி யுனைட்டட் ப்ளே பண்ண முடியலன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு கேள்வி வந்துச்சு. ஸோ அத பத்தி நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்டின்னா, அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் இன்னும் 60% கிட்ட சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க. ஸோ இன்னும் 1Kக்கு நம்ம இன்னும் ரொம்ப தூரத்தில இல்ல. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் ஆன் பண்ணிக்கோங்க. உங்க ஹெல்ப் வந்தா இன்னும் கொஞ்சம் நெறைய ஆடியன்ஸ்க்கு வந்து நம்மளோட கான்டென்ட் வந்து ஸ்ப்ரெட் ஆகும். அண்ட் இந்த கம்யூனிட்டி கொஞ்சம் குரோ ஆகும். ஸோ ஸ்மாஷ் த லைக் பட்டன் அண்ட் ஹிட் த சப்ஸ்கிரைப் பட்டன். ஒரு ஷாக்கிங் ஸ்டார்ட் டூ மேன்செஸ்டர் யுனைட்டட் அண்ட் ஆல்சோ ரூபன் ஆமரமுக்கு. பிகாஸ் 31 கேம்ஸ்ல 8 வின்ஸ் மட்டும் தான் எடுத்திருக்கான். இட்ஸ் லிட்டரலி 25% தான் வின் ரேஷியோ. அதாவது ரூபன் ஆமரமுக்கு. மேன் யுனைட்டட் ஆல்ரெடி 14த் பிளேஸ் இந்த பிரீமியர் லீக் டேபிள். 4 கேம்ஸ் போயிருக்கு. ஆல்ரெடி நம்ம 14த்ல இருக்கோம். ஜஸ்ட் 1 வின். இது என்ன சொல்றதுன்னே தெரியல. பிகாஸ் வேர்ல்ட் வார் 2க்கு அப்புறம் மேன் யுனைட்டடோட ஒரு வொர்ஸ்ட் ஸ்டார்ட் ஃபார் பிரீமியர் லீக். ஒரு வொர்ஸ்ட் மேனேஜரோட அந்த வின் பெர்சன்டேஜ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒண்ணா சேர்ந்து வந்திருக்கு. இது வந்து ரூபன் ஆமரமுக்கு ஒரு வொர்ஸ்ட்டான ஸ்டார்ட் தான். பிகாஸ் ஒரு சக்சஸ்ஃபுல் மேனேஜரா வந்து போர்ச்சுகல்ல இருந்தான். போர்ச்சுகல் லீக்ல இருந்தான். அங்கேருந்து யுனைட்டடுக்கு வந்து ஒரு ஹாஃப் சீசன்ல கொண்டு வந்தாங்க. சரி ஃபர்ஸ்ட் ஹாஃப் சீசன் அவன் வந்து ப்ரீ சீசன் இல்ல, சைனிங்ஸ் இல்ல. இந்த மாரி பார்க்கும்போது இது மோசமா தான் இருக்கும். நம்ம எல்லாருக்குமே ஒத்துக்கிட்டோம். மேன் யுனைட்டட் ஹிஸ்டரியிலேயே போன சீசன் தான் வந்து வொர்ஸ்ட்டான சீசன். 15த்ல ஃபினிஷ் பண்ணோம்னு நெனைக்கிறேன். எஸ் 15த்ல ஃபினிஷ் பண்ணோம். வொர்ஸ்ட்டான சீசன். பட் இந்த சீசன் ஆல்ரெடி 14த்ல இருக்கோம். ஃபர்ஸ்ட் 4 கேம்ஸ்ல. இது எந்த அளவுக்கு போக போகுதுன்னு தெரியல. அது மட்டும் இல்லாம, நம்ம வந்து கோல் கன்சீட் பண்றது மட்டும் இல்லாம, கோல் ஸ்கோர் பண்ண மாட்டேங்கிறோம். ஜஸ்ட் 1 ஓப்பன் பிளே கோல் தான் நம்ம ப்ளே பண்ணியிருக்கோம். ஜஸ்ட் 1 ஓப்பன் பிளே கோல் இன் 6 ஹவர்ஸ் ஆஃப் பிளே. இது வந்து ஒரு மோசமான டாக்டிக் ஃபார் ஒரு ஜெயன்ட் கிளப் லைக் மான்செஸ்டர் யுனைட்டட் மாதிரியான ஒரு கிளப்புக்கு கோல் ஸ்கோர் பண்றதே ஒரு கஷ்டமா இருக்கிற விஷயம். பிகாஸ் 2 கோல் வந்து ஓன் கோல்ஸ்ல வந்திருக்கு. 2 கோல் வந்து செட் பீஸ்ல வந்திருக்கு. அண்ட் 1 கோல் வந்து ஓப்பன் பிளேல வந்திருக்கு. அதாவது நான் அந்த கேரபோ கப்பும் சேர்த்து சொல்றேன். இதெல்லாம் வந்து ஒரு மோசமான விஷயம் இதெல்லாம். அண்ட் 3-4-2-1 ஃபார்மேஷன் வச்சு நம்மளால ப்ளே பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஐ டவுட்டட் இட். ஃபர்ஸ்ட்டே நான் டவுட் பட்டேன். ஏன்னா, இது வந்து ஒரு பிராக்டிகலா ஒரு சாத்தியம் இல்லாத ஒரு ஃபார்மேஷன். இப்போ இருக்கிற மேன் யுனைட்டட் ஸ்குவாட பொறுத்தவரைக்கும். பட் அமரிம் வந்து ஃபர்ஸ்ட்டே சொல்லிட்டான். ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து நீங்க ஃபர்ஸ்ட்டே பார்ப்பீங்க. ஒரு ஸ்ட்ரக்சரல் பிரின்சிபல் வந்து நீங்க ஃபர்ஸ்ட் கேம்லேருந்தே என்னோட மேனேஜ்மென்ட்ல பார்ப்பீங்கன்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் கேம்ல கொஞ்சம் ஒர்க் ஆனுச்சு. நம்ம வந்து வின் பண்ணோம். பட் அடுத்தடுத்த கேம்ல வீக்னஸ் வந்து தெரிய ஆரம்பிச்சுச்சு. எஸ்பெஷலி சென்ட்ரல் மிட்ஃபீல்ட் நம்மள்ட்ட வந்து மோசமா இருக்கு. மெயினோ வந்து ப்ளே பண்ண வைக்க மாட்றான். அது என்னன்னு தெரியல. பட் ப்ரூனோவ அகைன் அண்ட் அகைன் ஸ்டிங்கர் போட்டுட்டே இருக்கான் ப்ரூனோ. மேட்ச் ஒழுங்காவே ப்ளே பண்ண மாட்டேங்கிறான். பட் அவன ப்ளே பண்ண வச்சுக்கிட்டே இருக்கான். இது என்ன ஒரு விஷயம்னு தெரியல. அமோரிமோட அந்த ஸ்டபோர்ன் டாக்டிக்ஸ் பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல சொன்னான் போன வாட்டி நம்ம எல்லாருமே கேட்டோம். நீங்க வந்து சிஸ்டம மாத்தணும். நீங்க வந்து இந்த பிலாசபிய மாத்தணும் அப்படின்னா, என்னைய நீங்க மாத்தணும். இஃப் யூ வாண்ட் டூ சேஞ்ச் தி சிஸ்டம், யூ வாண்ட் டூ சேஞ்ச் த மேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல ஒரு ஓப்பனா போட்டு தள்ளிட்டான். அத தொடர்ந்து எல்லாருமே சொல்லிட்டாங்க. இவன் வந்து ஓப்பனாவே அமரிம் வந்து சரி என்ன சாக் பண்ணுங்கன்னு சொல்றானோ அப்படிங்கிற மாரி சொன்னாங்க. அண்ட் ஆல்சோ மெக்வாயர வந்து மேன் சிட்டியோட டெர்பில வந்து மேன் சிட்டி வெர்சஸ் மேன் யுனைட்டட் டெர்பி மேட்ச்ல வந்து மெக்வாயர நம்ம வந்து 2-0ன்னு நம்ம வந்து 1-0ன்னு நம்ம வந்து கன்சீட் பண்ணிட்டு இருந்தப்போ, மெக்வாயர இறக்குறான். ஒரு அட்டாக்கர இறக்குவோம். மெயினோ வந்து உடனே இறக்குவோம் அப்படின்னு பார்த்தா, மெயினோவும் மெக்வாயரும் சேர்ந்து தான் வந்தாங்க. சரி ஒரு அட்டாக்கிங் சப்ஸ்டிடியூஷன் கொண்டு வருவான்னு பார்த்தா, மெக்வாயர இறக்கி இது பண்ணா, அது என்ன மாரியான ஒரு பிலாசபின்னு தெரியல எனக்கு. அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து 2 கோல் கன்சீட் பண்ணோம். ஸோ ஐ டோன்ட் நோ வாட் ஹி இஸ் ட்ரையிங் டூ டூ. ஐ டோன்ட் நோ வாட் ஹி ஹாஸ் ஹிஸ் மைண்ட்.
ஸோ இதெல்லாம் நம்ம பொறுத்து தான் பார்க்கணும் என்ன நடக்க போகுதுன்னு. ஸோ இப்படி போயிட்டு இருக்க நேரத்தில வெளியில என்ன சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயினுவ ஜஸ்ட் சென்டர் மிட்ஃபீல்ட்ல ப்ளே பண்ணுங்க, புஷ் பண்ணுங்க. ஏன் அவன சென்டர் டிஃபென்சிவ் மிட்ஃபீல்ட்ல ப்ளே பண்ணி ப்ரூனோவ சென்டர் மிட்ஃபீல்ட் பொசிஷன்லயே வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பெரிய கேள்வி வைக்கிறாங்க. நானுமே அத தான் வைக்கிறேன். மெயினோ அண்ட் உகார்டே இல்லன்னா மெயினோ அண்ட் கேசமிரோ இந்த 2 பேர வந்து நீங்க வந்து ஒரு 5 கேம்ஸ் ஆர் 6 கேம்ஸ்க்கு நீங்க தான்டா என்னோட சென்டர் மிட்ஃபீல்ட் பேர். நீங்க தான் ப்ளே பண்ண போறீங்க. நான் வந்து உங்கள டிராப் பண்ணவே போறதில்ல. பட் இஃப் யூ ப்ளே அ ஸ்டிங்கர் ஐ வில் டிராப் யூ அப்படிங்கிற மாரி ஏதாவது ஒரு சொல்லுங்க. பிகாஸ் ப்ரூனோ பெர்னாண்டஸ் வந்து ஒன் பை ஒன் எல்லா கேமுமே பார்த்தீங்கன்னா, ஒழுங்கா ப்ளே பண்றதில்ல. அவனோட ஆவரேஜ் ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 6 அண்ட் 6.5 அந்த மாரி தான் இருக்கு. இதெல்லாம் வந்து ஆமரிம் வந்து ரொம்ப ஒரு ஸ்டப்பான்னஸ். பிகாஸ் ஒரு விஷயம் நடக்காதுன்னு சொல்லிட்டு ஒரு 10, 15 மேட்ச்சா அவனுக்கு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. பட் ஹி இஸ் டூயிங் இட் அகைன் அண்ட் அகைன். அவன் என்ன எல்லாருக்குமே வந்து ப்ரூவ் பண்ண ட்ரை பண்றானா, நான் வந்து இவன இங்க தான் ப்ளே பண்ண வைக்க போறேன். இந்த டாக்டிக் வந்து ஒர்க் ஆகும்ன்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்றானான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. பட் அது ப்ரூவ் ஆக மாட்டேங்குது. ஏன்னா ப்ரூனோ பெர்னாண்டஸ் வந்து ஹி இஸ் நாட் அ சென்டர் மிட்ஃபீல்டர். ஹி இஸ் அ ரோமர். அவன் வந்து நம்பர் 10ல வந்து ரைட் விங் பொசிஷன்லயும், லெஃப்ட் விங் பொசிஷன்லயும் மாறி மாறி வந்து ரோம் பண்ணிக்கிட்டு இருப்பான். சான்சஸ் கிரியேட் பண்றதுக்கு வந்து ஏங்கிட்டு இருப்பான். பட் சென்ட்ரல் மிட்ஃபீல்ட்ல அவன வந்து ஒரு டிக்டேட் பண்ண வேண்டிய ஒரு பிளே ஸ்டைல் அது. டீப் லையிங் பிளே மேக்கர் பிளே ஸ்டைல். அங்க வந்து அவன வந்து நிக்க வைக்கவே முடியல. அவன் அங்கிட்டும் இங்கிட்டும் ஓடிக்கிட்டு இருக்கான். பெர்ன்லியோடயும் சரி, ஃபுல்லாமோடயும் சரி, ஆர்சனலோடயும் சரி, மேன் சிட்டியோடயும் சரி, நம்ம வந்து ஃபர்ஸ்ட் கோல் கன்சீட் பண்ணதுக்கு ப்ரூனோ பெர்னாண்டஸ் இஸ் த ரீசன். ப்ரூனோ பெர்னாண்டஸ் இஸ் லிட்டரலி காஸ்டிங் யூ கோல்ஸ், லிட்டரலி காஸ்டிங் யூ லாசிங் கேம்ஸ். இது வந்து ஆமரியமுக்கு ஏன் புரிய மாட்டேங்குதுன்னு தெரியல. ஜஸ்ட் மெயினோ அண்ட் கேசமிரோவ ப்ளே பண்ண வைங்க. இல்ல அப்படின்னா உகாத்தே அண்ட் மெயினோவ ப்ளே பண்ண வைங்க. எல்லாருக்குமே தெரியுது. எல்லாருமே சொல்றாங்க. பட் ஆமரும் ஏன் இத செய்ய மாட்றான்னு தெரியல. கேரபாவோ கப்ல உகாத்தே அண்ட் மெயினோவ ப்ளே பண்ண வச்சாங்க. கொஞ்சம் ஒரு கண்ட்ரோல் இருந்துச்சு. அதாவது அந்த மேட்ச் நம்ம லாஸ் பண்ணியிருந்தோம். பட் கொஞ்சம் கண்ட்ரோல் இருந்துச்சு. பட் ப்ரூனோ வந்து ஏன் நம்பர் 10ல ப்ளே பண்ண வைக்க மாட்றான்? ப்ரூனோ நம்பர் 10ல ப்ளே பண்ண வச்சுட்டு, கூனியாவ வந்து ஆல்டர்னேட்டிவா ப்ளே பண்ண வைங்க. கேப்டன டிராப் பண்ணவே கூடாதுன்னு ஏதாவது ஒரு ரூல்ஸ் இருக்கா என்ன? அவன் கேப்டன டிராப் பண்ணிட்டு இருக்கான். மேன் சிட்டி, லிவர்பூல்லாம் பார்த்தீங்கன்னா, கேப்டனே டிராப் பண்ணிட்டு ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. வாட்ஸ் ராங் வித் யூ மேன்? பட் இப்போதைக்கு ஆமரிம சாக் பண்ணா, அவனோட அந்த சாக்கிங் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா, 12 மில்லியன்னு போட்டிருக்கு. எனக்கு தெரிஞ்சு ஆமரிம் வந்து அத வாங்க மாட்டான்னு நெனைக்கிறேன். அஃப்கோர்ஸ் ஆமரிம் வந்து வாக் அவே பண்ணான் அப்டின்னா, அத வாங்க மாட்டான். பட் இனியோஸா வந்து அவன வந்து புஷ் பண்றாங்க. நீ நான் நான் வந்து உங்கள சாக் பண்றோம்னு சொன்னாங்கன்னா, ஒரு 12 மில்லியன் வந்து நீங்க குடுத்தாகணும். பிளஸ் அவனோட ஏஜென்ட் ஃபீஸ்லாம் இருக்கு. அவனோட ஸ்டாஃப் ஃபீஸ்லாம் இருக்கு. ஸோ இதெல்லாம் சேர்த்து ஒரு 15-16 மில்லியன் வந்துரும். என்னைய கேட்டீங்கன்னா, ஒன்ஸ் அகைன் நம்ம வந்து சேம் மிஸ்டேக்க தான் பண்றோம். ஓலே இருந்தான். ஓலேவ சாக் பண்ணோம். அவனுக்கு ஒரு 5-6 மில்லியன் போணுச்சு. அப்புறம் ராஃப் ரக்னிச் இருந்தான். அவன வந்து டெக்னிக்கல் டைரக்டரா போடுறான்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் பண்ணோம். பட் அவனையும் சாக் பண்ணோம். அது என்ன விஷயம்னு தெரியல. ஏன்னா வந்து பிரஸ் கான்ஃபரன்ஸ் வந்து உண்மைய சொன்னா, யுனைட்டட் வந்து ஒரு ப்ராப்பர் கிளப்பா வந்து செயல்படலன்னு சொன்னதுனால அவன சாக் பண்ணாங்க. அது ஒரு விஷயம். அப்புறம் டென் ஹேக் வந்தான். அவனையும் ஒரு 12 மில்லியன் குடுத்து சாக் பண்ணோம். சாரி 8 மில்லியன் கிட்ட குடுத்து சாக் பண்ணோம். அப்புறம் மறுபடியும் வந்து நம்ம டான் ஆஷ்ஃபோர்த் ஸ்போர்ட்டிங் டைரக்டர் அவனையும் நம்ம சாக் பண்ணோம். நெக்ஸ்ட் நம்ம அமரிம வந்து 15 மில்லியன் குடுத்து நம்ம ஸ்போர்ட்டிங்லேருந்து வாங்குனோம். இப்ப அவன சாக் பண்றதுனால 12 மில்லியன். எனக்கு தெரிஞ்சு 50-60 மில்லியன் வந்து இதிலேயே போயிருக்கு. ஸோ ஒன்ஸ் அகைன் நம்ம இந்த சேம் மிஸ்டேக்க பண்ணக்கூடாது. ஏன்னா அண்ட் நம்ம ரீப்ளேஸ்மென்ட் மேனேஜரையும் பாருங்களேன். போர்ன்மந்தோட மேனேஜர், அப்புறம் வந்து கிறிஸ்டல் பேலஸோட மேனேஜர், அப்புறம் ஜிடான், அப்புறம் ஹாவி ஹெர்னாண்டஸ் இந்த மாரி மேனேஜர்ஸ்லாம் இந்த ஷார்ட் லிஸ்ட்ல இருக்காங்க. பட் எனக்கு தெரிஞ்சு கிறிஸ்டல் பேலஸ் இல்லன்னா அந்த போர்ன்மந்த் இந்த 2 மேனேஜர் தான் எனக்கு தெரிஞ்சு கூப்பிடுவாங்க. இன் கேஸ் நம்ம அமரிம சாக் பண்ணா. பட் என்னோட தாட் அமரிம சாக் பண்ணக்கூடாது. பட் புதுசா நியூஸ் வந்திருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் 3 கேம்ஸ் அதாவது நெக்ஸ்ட் வந்து நம்ம செல்சிய ஃபேஸ் பண்றோம். அப்புறம் பிரென்ட்ஃபோர்ட சேஸ் பண்றோம். அப்புறம் வந்து நம்ம சண்டர்லாண்ட ஃபேஸ் பண்றோம். இந்த 3 கேம் கூடயும் நம்ம வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்றோங்கிறத பொறுத்து தான் அமரிமோட ஃபியூச்சரே இருக்கு. அதாவது இந்த 3 கேம்ல வந்து நீங்க 2 மேட்ச் வின் பண்றீங்களோ, இல்ல 1 மேட்ச் வின் பண்றீங்களோ, இல்ல 3 மேட்ச் வின் பண்றீங்களோ, இல்ல 3 மேட்ச் லாஸ் பண்றீங்களோ, பட் ஹவ் யூ பெர்ஃபார்ம் இன் திஸ் கேம் இஸ் கோனா காஸ்ட் அமோரிம். ஏன்னா, நீங்க வந்து ரொம்ப மொக்கையா மேன் சிட்டி மாரியே மேன் சிட்டி கூட நம்ம ப்ளே பண்ண மாரி 3 கேம்லயும் நம்ம ப்ளே பண்ணோம் அப்டின்னா, கண்டிப்பா அமரிம சாக் பண்ணிடுவாங்க. அதுல எனக்கு எந்த டவுட்டும் கிடையாது. பட் இஃப் யூ பெர்ஃபார்ம் வெல் நம்ம வந்து ஆர்சனல் கூட ப்ளே பண்ண மாரியோ, இல்ல வந்து நம்ம பெர்ன்லி கூட நம்ம செகண்ட் ஹாஃப்ல ப்ளே பண்ண மாரியோ, ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ப்ளே பண்ண மாரியோ, அந்த மாரிலாம் நம்ம ப்ளே பண்ணி ஒரு லாஸ் பண்றோம், ட்ரா பண்றோம் அப்டின்னா, அமரிம் இஸ் கோனா ஸ்டே. அதுல எனக்கு எந்த டவுட்டும் கிடையாது. பட் என்னைய கேட்டீங்க அப்படின்னா, செல்சி கூட லாஸ் அண்ட் பிரென்ட்ஃபோர்ட் அண்ட் சண்டர்லேண்ட் கூட வின். இதான் என்னோட ஒரு தாட். இல்ல அப்படின்னா, செல்சி கூட நம்ம ட்ரா பண்ணுவோம். ஏன்னா, நம்ம வந்து செல்சி ஹோம்க்கு போணும்னு நெனைக்கிறேன். இல்லன்னா இல்ல நம்ம தான் நம்ம ஹோம்க்கு தான் அவங்க வர்றாங்க. ஸோ, எனக்கு தெரிஞ்சு செல்சி கூட ஒரு ட்ரா, அப்புறம் பிரென்ட்ஃபோர்ட் அண்ட் சண்டர்லேண்ட் கூட வின் கிடைக்க போகுதுன்னு சொல்லிட்டு நான் நெனைக்கிறேன். பட் செல்சி இஸ் காட் த பெஸ்ட் டிஃபென்சிவ் மிட்ஃபீல்ட் சிஸ்டம் இன் த லீக். கைசேடோ அண்ட் என்சோ பெர்னாண்டஸ் 2 பேருமே அந்த மிட்ஃபீல்ட் பிவட்ல நம்ம எல்லாருக்குமே தெரியும். தே தே காட் எவ்ரிதிங் அந்த மாரி தான் அவங்க ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ, எனக்கு தெரிஞ்சு இந்த 3 மேட்ச்ல என்ன நடக்க போதோ அதான் சொல்லிட்டு அமரிமோட அந்த டெஸ்டினிய வந்து பண்ணப்போது. ஸோ, ஐ திங்க் அமரம் இஸ் கோனா ஸ்டே. அவன் எனக்கு தெரிஞ்சு உகாத்தே அண்ட் மேனோ தான் ஸ்டார்ட் பண்ண போறான் நெக்ஸ்ட் மேட்ச்ல. ப்ரூனோ பெர்னாண்டஸ் நம்பர் 10ல போட போறான்னு நான் நெனைக்கிறேன். ஸோ, வி ஹேவ் டு வெயிட் அண்ட் சீ
வாட் வில் ஹேப்பன். ஸோ உங்களுக்கு மான்செஸ்டர் யுனைட்டட் ஃபேன்ஸா நான் வந்து என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, கீப் பேக்கிங் யுவர் மேனேஜர். நான் வந்து இது எரிக் டென் ஹேகா இருந்தாலும் நான் இதான் சொல்லியிருப்பேன். ஏன்னா, உங்க எல்லாருக்குமே நான் ஒண்ணே ஒண்ணு தான் சொல்ல விரும்புறேன். ஜோர்ஜன் கிளாப் லிவர்பூலோட மேனேஜர் வந்து டேக் 4 இயர்ஸ் டூ கம்பீட் வித் மேன் சிட்டி ஆர் ஆர்சனல் இந்த மாரி டீம்ஸ் கூட. அந்த ஆர்சனல் அர்டெட்டா வந்து 4 இயர்ஸ் எடுத்துக்கிட்டான். 1 பில்லியன் அவனோட ட்ரான்ஸ்ஃபர் பட்ஜெட். 1 பில்லியன் இதுவரைக்கும் செலவு பண்ணியிருக்கான். இன்னும் அவன் வந்து எதுவுமே வின் பண்ணல. பட் மேன் யுனைட்டட் ரூபன் ஆமரிம் வந்து யூரோப்பா லீக் ஃபைனல் கொண்டு போயிருக்கான். அண்ட் லாஸ்ட் சீசன் அதுக்கு முந்தின சீசன் பார்த்தீங்கன்னா, கேரபோ கப், எஃப்ஏ கப்லாம் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அமரிம் வந்து இன்னும் 1 இயர் கூட முழுசா ஆகல. எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 மந்த்ஸ் ஆயிருக்குன்னு நெனைக்கிறேன். இன்னும் 1 இயர் கூட முழுசா ஆகல. இன்னும் இந்த சீசன் முடியல. அதுக்குள்ள எல்லாருமே அமரிம் மேல வந்து இவ்ளோ பிரஷர் போடுறது வந்து எனக்கு சரியா படல. ஐ நோ அமரிம் வந்து அந்த டாக்டிக்ஸ் வந்து எதுவுமே இது பண்ண மாட்றான். ப்ரூனோ பெர்னாண்டஸ திரும்ப திரும்ப ப்ளே பண்ண வச்சுக்கிட்டே இருக்கான். அந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து அந்த அளவுக்கு இருக்க மாட்டேங்குது. ஒன் ஆஃப் த வொர்ஸ்ட் யுனைட்டட் சீசன் லாஸ்ட் சீசன் அண்ட் 25% தான் வின் ரேஷியோ. இதெல்லாம் எனக்கு புரியுது. பட் வி ஹேவ் டூ கீப் பேக்கிங் த மேனேஜர். ஏன்னா நீங்க மறுபடியும் ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி நீங்க மேனேஜர மாத்திக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா, இட் இஸ் நாட் கோனா வொர்க். அது எல்லாருக்குமே தெரிஞ்சிரும். நம்ம ஓலேவ சாக் பண்ணோம். எரிக் டென் ஹேக்க சாக் பண்ணோம். அதுக்கு முன்னாடி வேன் கால், மொரினியோ, அப்புறம் ரால்ஃப் ரக்னிச், அப்புறம் நம்ம இப்போ அமோரிம் இந்த மாரி நீங்க மாத்தி மாத்தி சாக் பண்றத வச்சு எதுவுமே நடக்க போறதில்ல. ஸோ லாங் டர்மா நீங்க வந்து ஒரு மேனேஜர பேக் பண்ணி தான் ஆகணும். ஈவன் ஹி டசன்ட் வின் மோர் கேம்ஸ். அர்டெட்டா பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 10 கேம்ல வந்து ஒரு 2 மேட்ச் தான் வின் பண்ணியிருந்தான் ஒரு சீசன்ல. அதுவும் மேன் யுனைட்டட்ல ஒரு மேட்ச் வின் பண்ணியிருந்தான். அப்புறம் வந்து கேரபோ கப்ல ஒரு மேட்ச் வின் பண்ணியிருந்தான். ஸோ லாஸ்ட் 10 கேம்ஸ்ல அர்டெட்டா வந்து செகண்ட் சீசன்லயோ, ஃபர்ஸ்ட் சீசன்லயோ 10 கேம்ஸ்ல 2 மேட்சஸ் மட்டும் தான் வின் பண்ணியிருந்தான். ஸோ இந்த மாரி போயிட்டு இருந்த மேனேஜர் வந்து இப்போ வந்து 3 சீசனா பிரீமியர் லீக் கம்ப்ளீட் பண்ணிட்டு இருக்கான். லாஸ்ட் சீசன் வந்து யுஎஃபா சாம்பியன்ஸ் லீக்ல வந்து செமிஃபைனல் வந்திருந்தான். இந்த சீசன் சாம்பியன்ஸ் லீக்ல வந்து அவன் ஃபேவரைட்ஸா இருக்கான். ஸோ இந்த மாரி நீங்க வந்து மேனேஜர பேக் பண்ணி தான் ஆகணும். எனக்கு புரியுது கஷ்டமா தான் இருக்கும் ரூபன் அமீரமோட பேஸ்ல. பட் யூ ஹேவ் டூ பேக் த மேனேஜர். ஸோ அதான் நான் சொல்றது நெனச்சது. பட் நாளைக்கு வந்து என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பிகாஸ் நியூஸ் வந்து ஒன் பை ஒன்னா வந்துகிட்டே இருக்கு. ஸோ இந்த மாரி ட்ரான்ஸ்ஃபர் நியூஸ் அண்ட் மான்செஸ்டர் யுனைட்டட் நியூஸ் அண்ட் ஃபுட்பால் நியூஸ்லாம் நீங்க பார்க்கணும்னு நெனச்சீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் ஐக்கான் ஆன்ல வச்சுக்கோங்க. அன்டில் தென் லெட்ஸ் கீப் த பால் ரோலிங்.